அத்தை இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். என்னம்மா திவ்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஆண்டி. ஆண்டி என் மாமியார் எது செஞ்சாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க ஆண்டி. உப்பு கம்மியா போட்டா உப்பு அதிகமா போடுன்னு சொல்றாங்க. சரி உப்பு அதிகமா போட்டா இதாம்மா உப்பு அதிகமா போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க ஆண்டி. அம்மா திவ்யா, இந்த விஷயத்துல நான் உங்க மாமியார் பக்கம் தான். இதாங்க ஆண்டி. பின்ன டைனோசர் மாதிரி வளர்ந்து இருக்கிற உப்பு கூட உனக்கு போட தெரியாது. பாருமா திவ்யா, நம்ம எல்லாம் கிச்சனுக்காகவே படைக்கப்பட்ட தேவதைகள். யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயும் சமைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அத பார்த்து சமையல ஒழுங்கா கத்துக்க வேண்டியது தானே. நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, நான் சூப்பரா உங்களுக்கு சமையல் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா சரிம்மா. A few hours later. என்ன ஆண்டி இன்னும் காணோம்? ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு போல. ஆமா ஆண்டி, சாப்பிட்டு பாருங்க. வெரி டேஸ்டிமா. ஆமா, இது என்ன டிஷ்மா? இது தோட்டத்துல ஒரு பாம்பு செத்து கிடந்தது, அத போட்டு பாம்பு ரசம் வச்ச ஆண்டி. பொய் சொல்லாதம்மா. உண்மையாதான். இதோ பாருங்க பாம்பு கிடக்குது. ஆன்ட்டிக்கு சைனீஸ் ஃபுட் பிடிக்காதா? சரி நம்ம போய் கருப்பாம்பூச்சி கார குழம்பு வைப்போம்.